ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி சூப்பரான மாசான சம்பவம் நடக்குது. நான் எதிர்பார்த்த சம்பவம், அதாவது எப்படா இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த சம்பவம் தான் வந்திருக்கு இப்போ ப்ரோமோ 3ல. அதாவது இந்த ப்ராங்க், அதாவது இந்த வீக்லியே வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பற்றி அந்த ஒரு நாள் நடந்த அந்த ப்ராங்க் தான். அந்த ப்ராங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க எல்லாருமே அந்த டீச்சர்ஸை வச்சு செம்ம கிழிச்சாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சரி ஒரு பக்கம் அழுகுறாங்க. வர்ஷினிக்காரெலாம் தண்ணி இல்லை, சரிங்களா? ஒரு வேளை தண்ணி ப்ராப்ளமானு தெரியல. ஆனால் வர்ஷினி ஒரு பக்கம், ஜாக்லின் ஒரு பக்கம், எல்லாம் கதறாங்க. அருண்லாம் அப்படி துடிக்கிறாரு. ஜெஃப்ரி வந்துட்டு அப்படி குளிங்க அந்த பக்கம் இந்த வடிவேல் அவங்க பண்ணுவாங்க பாருங்க, உள்ளே போயிட்டு இப்போ அடிக்கிற அடியை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அப்புறமா அவர் அடி வாங்குவார், அது வேறு விஷயம். அந்த மாதிரி வடிவேல் சார் மாதிரி வந்து அதான் அந்த காலத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி குதிக்கிறாரு. ரியா கிட்ட சண்டை போடுறாரு. நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் இந்த இந்த விஷயம் எப்போ வரும்னு. அது இப்போ வரப்போகுது. அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து ஒரு 2 ப்ரோமோ வந்துச்சு. 2 ப்ரோமோலும் டென்ஷனாக எப்படிச்சானா கொஞ்சம் அழகாக இருந்தது. இந்த 2வது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து வர்ஷினியை பற்றி சொல்லியிருப்பாங்க. வர்ஷினி இன்னும் கொஞ்சம் டாமினெண்ட்டாக வந்துட்டு அருணுக்குள்ளே நடந்திருக்கலாம்னு. சரிங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்போது சூப்பராக அழகாக நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொன்ன மாதிரி ஸ்கூல்லையும் உயர்த்துவோம், நம்ம குழந்தையும் நல்லா பார்த்துப்போம், உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கேன், ஐ லவ் யூ ஆல்வேஸ் ஒன்று அவங்களும் வைக்கப்பட்டாங்க. ஐயோ என்னடா இது இங்கேயே ப்ரொப்போசலாக நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ப்ரோமோ 3ல எனக்கு கொஞ்சம் அப்பாடா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும்டா எபிசோட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ப்ராங்க்குன்ற விஷயங்கள் அங்கே குறும்படமாக போட்டு காமிச்சாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரில வேற மாதிரி இருக்கும். அந்த குறும்படத்தை பார்த்து அவங்க வந்து பதறும்போது அந்த சிரிப்பாங்களோ ஒரு சிரிப்பு. எனக்கு முக்கியமாக ஜெஃப்ரியை பற்றி தான் பார்க்கணும். ஜெஃப்ரி அருண் கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைட்டாக தான் ஸ்மைல் பண்ணுவாப்பில். பெருசாக ரியாக்ஷன் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவரோட கேரக்டர் தான். ஆனால் ஜெஃப்ரி கண்டிப்பாக அவரோட மூஞ்சி பாவனைகளை மாறும். அதே மாதிரி ஜாக்லின்ட்டு சொல்லவே தேவையில்லை. அவங்க நார்மல் ரியாக்ஷனே ஓவர் ரியாக்ஷனாக காமிப்பாங்க. அப்போ போது இந்த ரியாக்ஷனை வேற மாதிரி காமிப்பாங்க. அதனால் அவங்கள்ட்ட நான் பார்க்க ரொம்ப ஆசைப்பட்றேன். வர்ஷினியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ரியாக்ஷனா என்ன, அது எந்த கேட்டில் கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள். அதனால் நான் அந்த பக்கம் நான் வரலை. மற்றபடி மஞ்சரி கண்டிப்பாக ஷாக் ஆவாங்க. ஆனால் கொஞ்சம் ஷாக்கு தான் ஆவாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அவங்களும் பெருசாக ரியாக்ஷன் பண்ணுவாங்க. பட் நம்ம அதிகப்படியாக எதிர்பார்க்குறது ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் நம்ம ஜே மேடம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராணவ் வந்துட்டு இவரும் கலாச்சிருப்பார் ஜெஃப்ரியை அந்த கார்டன் ஏரியாவில். இவர் போய் சொல்லுவார், வாயா வந்து நில்லையா, அதெல்லாம் நிற்க முடியாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி முரண்டு இருப்பார். அப்போ கத்தோர், ஏய் நீங்களாம் ஸ்டூடெண்டாடா, புரிஞ்சுக்குங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எந்த ஸ்டூடெண்டாவது இந்த மாதிரி எப்பேற்பட்ட ரவுடி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு கட்டுப்படுவான்டா. நீங்களா என்னடா பிள்ளைங்களாடா நீங்களா அப்படி டென்ஷனாக இருப்பார். ஆனால் அவருக்குள்ளே சிரிப்பு வந்திருக்கும். அதேமாதிரி ரியா கூட வந்துட்டு இவர் சண்டை போடும்போது ராணுவம் சிரிச்சிருப்பார். இப்போ எல்லாம் வந்து குறுபடமாக வரப்போகுது போல இருக்குது. அதை வந்துட்டு இங்கே தீபக் சொல்கிறார். ஃபஸ்ட்டே வந்து கேட்குறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள், சரி நீங்கள்லாம் ரொம்ப அந்த டார்ச்சரமாக இருந்துச்சுல, உங்கள்கிட்ட அழுக வந்துச்சுல. ஆமாம் சார், எதுக்கு பண்ணாங்களே தெரில சார். அவரும் நீங்கள் ஆமாம் சார், வர்ஷினி நீங்கள் ஆமாம் சார், மஞ்சரி ஆமாம் சார். சரி தீபக் எந்திரிச்சு என்னன்னு சொல்லுங்கன்னா, உங்களை திக்கு முக்காட வைக்க சொன்னாங்க அப்படின்றவங்க எல்லாம் ஷாக்காக வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் ராணுவம் சத்தியம் வந்துட்டு கட்டி பூச்சிக்கிறாங்க. நம்ம தான் வச்சா ஹைலைட்டு அப்படின்ட்டு. இந்த இதுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் வந்து யார் பண்ணுது? முத்துக்குமரன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, என்ன அநியாயம் நடக்க போகுது, இப்படி தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா சைடு கேப்பில் முத்துக்குமரன் வச்சு செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி முத்துக்குமரன் வச்சு செய்கிற மூமெண்ட்டில் இது வரைக்கும் ப்ரோமோவில் வந்ததே கிடையாது. சஸ்பென்ஸாகவே வச்சுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். மற்றவங்கள வச்சு செய்கிறதெல்லாம் இதில் வந்துடும். இந்த ப்ரோமோவில் முத்துக்குமரனை வச்சு செய்கிறது மட்டும் ப்ரோமோவில் வரவே வராமல் அப்படியே நம்மளை வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க. ஏதோ நடக்க போகுதுன்னு. கடைசியாக வந்து வச்சு செஞ்சுருவாங்க. இன்றைக்கி என்ன கூத்து நடக்க போகுது தெரியல. ஆனால் நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். பார்க்கலாம் குறும்படம் வரப்போதா இல்லையான்ட்டு. பாய் நண்பர்களே.